வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இன்னைக்கு நாம் எங்கேருந்து வேலையை கற்றுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நாம் படித்து முடித்த உடனே எல்லாருமே நாம் நினைக்கிறது என்னென்னா, பெரிய கம்பெனியில் ட்ரைனிங்க்கு போனால் தான் வேலையை கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தவறு. பெரிய கம்பெனியில் வேலைக்கு போனோம்னா அங்கே ஒரு 20 டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 4 செக்ஷன் இருக்கும். அந்த 4 செக்ஷனில் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வேலையை பார்ப்போம். குதிரைக்கு லகான் கட்டின மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் திரும்ப திரும்ப செய்வோம். உதாரணமாக சொல்லணும்னா, இந்த அசம்பிளி கம்பெனியில் நிறைய இன்ஜினியர்ஸ் டிப்ளமா ஐடிஐ படித்தவங்களாம் கிஏக்யூசி இன்ஜினியர் சொல்லி ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இவங்க கிஏக்யூசி இன்ஜினியர் சொல்லி பதவிக்கு பேர் தான் வச்சுருக்காங்களே தவிர, இவங்க பார்த்த வேலை என்னன்னு சொல்லி கேட்டோம்னா டெய்லி கிளர்க். ஒரு குறிப்பிட்ட பொருள் இந்த இடத்துல வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்என் கொடுத்து செக் பண்ண சொல்லுவாங்க. ஜிஆர்ஓன்னா ரெசிப்ட் நோட்டை கொடுத்து, இந்த குதிரைக்கு லகான் கட்டின மாதிரி இந்த குறிப்பிட்ட வேலையை மட்டும்தான் நீங்கள் கற்றுக்குவீங்க. இதன் மூலம் எங்கே இருந்து என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே கற்றுக்க முடியாது. அங்கே 360 டிகிரியில் நீங்கள் வேலையை கற்றுக்கவே முடியாது. ஏதோ ஒரு டிகிரியில் குதிரைக்கு லகான் வச்ச மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப அதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதே நேரத்தில் ஒரு சின்ன ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நீங்கள் செஞ்ச மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா A to Z இன்பவுண்டில் இருந்துட்டு ப்ரொடக்ஷனில் இருந்து அவுட் பவுண்டில் இருந்து எல்லா வேலையும் ஆல்ரவுண்டாக நீங்கள் வேலையை கற்றுக்க முடியும். 360 டிகிரியில் நீங்கள் வேலையை கற்றுக்க முடியும். சிறு நிறுவனங்களில் வேலை பார்க்கும்போது 360 டிகிரியில் நீங்கள் வேலையை கற்றுக்க முடியும். அப்போ உங்களுடைய செயல்பாடு ஏதோ ஒரு ப்ராசஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டு போய் நீங்கள் அந்த வேலையை முழுசாக கற்றுக்கிட்டு டேலண்டாக நீங்கள் வந்துடுவீங்க. இன்னும் சொல்ல போனோம்னா ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ் நீங்கள் முழுசாக கற்றுக்கும் போது உங்களால் ஒரு டேலண்டாக வர முடியும். அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா எம்பிபிஎஸ் டாக்டர். இவங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஃபண்டமெண்டல் டாக்டராக வேலை பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் எம்டிஓ எம்எஸ்ஓ ஒரு ஸ்பெஷலைஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ சின்ன நிறுவனங்களில் நீங்கள் வேலைக்கு சேரும்போது 360 டிகிரியில் நீங்கள் வேலை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அங்கேருந்து நீங்கள் டேலண்டாக நீங்கள் உருவாகி வெளியே வர முடியும். ரெண்டாவது ஒரு கான்செப்ட் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, எல்லாரும் பெரிய பெரிய கம்பெனியில் எங்களுக்கு 5 இயர்ஸ் ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ரெஸ்யூமில் போட்டிருக்கீங்க. இந்த 5 இயர்ஸ் அப்படிங்கிறது பேசிக் டிசிப்ளின். அது ஒரு மேனேஜ்மெண்ட்டில் பெரிய கான்செப்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பேசிக் டிசிப்ளின் தான். தினமும் நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள் தான். நைட்டு தூங்கி எழுந்திரிச்சோன்னா என்ன பண்ணுறோம்? பாய், பெட்ஷீட்டு, தலையணை இதெல்லாம் மடித்து வைக்கிறோம். குளித்து ஃப்ரெஷ்ஷாக வரும். புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம். பழைய ட்ரெஸ்ஸை துவைகளில் வாஷிங் மிஷினில் போட்டுடுறோம். துவைச்ச ட்ரெஸ்ஸை காய போட்டு காஞ்ச துணியை எடுத்து மடித்து நீட்டாக அயர்ன் பண்ணி செல்ஃபில் எடுத்து வச்சுக்கிறோம். தினமும் வீட்டு வாசல் அம்மா அப்பா யாரோ சுத்தம் பண்ணி நீட் பண்ணுறாங்க. அம்மா கிச்சனை தினம் சமைச்சு கொடுத்து பாத்திரங்களை கழுவி நீட்டாக ஃப்ரெஷ் பண்ணி திரும்ப எடுத்து அடுக்கி வைக்கிறாங்க. ஒவ்வொரு பொருளும் எங்கெங்கே இருந்ததோ திரும்ப எடுத்து அடுக்கி வச்சு கிச்சனை நீட் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் 5 இயர்ஸ். இந்த பேசிக் டிசிப்ளினுக்கு பேர் நம்ம மேனேஜ்மெண்ட்டில் பெரிய கான்செப்ட் 5 இயர்ஸ்ன்னு வச்சுருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் பேசிக் கான்செப்டை வேலை வாய்ப்புகள் பற்றி நம்ம பேசி முடிஞ்சிருக்கோம். இனி ஒவ்வொரு ஜாப்பும் அதனுடைய ஜாப்பு ஜேடியும் எங்கே போய் எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு டேலண்டாக வரப்போகிறோம் அப்படிங்கிறது இனி வர்ற வீடியோக்களில் ஒவ்வொரு ஜாப்பை பற்றி பார்ப்போம். நன்றி.